இப்போ இங்கே இருக்கிற அந்த தொட்டியில் தான் நான் அந்த குட்டி மீன்கள்லாம் விட்டு வச்சுருந்தேன். ஸ்வாடும் பிளாக் மாலியும் விட்டு வச்சுருந்தேன். அது வந்து ஸ்வாட் டெயில் வந்து ஓரளவு பெரிய ஆள் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, பெரிய ஆள் ஆக ஆரம்பிச்சோன்னா இதை வந்து தனியாக ஒரு பெரிய தொட்டியில் விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிவிட்டு ஸ்வாடை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு குட்டி கண்டெய்னரில் ஸ்கூப் பண்ணி எடுக்க ஆரம்பித்தேன். அதில் வந்து பிளாக் மாலியும் உள்ளே வந்து நெட்டுக்குள்ளே விழுந்துச்சு. ஓகே, ஸ்வாடை மட்டும் கேர்ஃபுல்லாக எடுத்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாடை மட்டும் கேர்ஃபுல்லாக எடுத்துட்டேன். ஆக்சுவலாக அந்த ஸ்வாடுக்கு வந்து டெயில் வந்து பிளாக் கலராக இருக்கும். அது வர்றதுக்கு முன்னாடியே நான் வந்து எடுத்து இன்னொரு தொட்டியில் மாற்றப்படுது. இது ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 months பேபி. இது வந்துட்டு இதை வந்து நம்ம பெரிய தொட்டியில் விட்டுறப்ப அந்த பெரிய தொட்டியில் வந்து நம்ம கிட்ட கௌராமி இருந்துச்சு, ஏஞ்சல் இருந்துச்சு. ஆனால் இது வந்து இதை வந்து சாப்பிடாது. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் வந்து துரத்திட்டு அதை கொடுத்து பயங்குடுத்துற மாதிரி வைக்கும். ஏன் அப்படின்னா அதோட தொட்டி தானே இது. அதோட தொட்டியில் எப்படி நீ ஒரு புது மீன் வர்றப்ப பயங்குடுத்துமோ அந்த மாதிரி பயங்குடுத்துச்சு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் எல்லாமே செட் ஆகிடுச்சு ஓரளவு. இது பார்த்திங்கன்னா அந்த தொட்டியில் பெரிய தொட்டியில் விட்டுட்டு இன்னொரு ஒரு 1 week 10 days அப்புறம் எடுத்த இது வீடியோ. அதில் வந்து பிளாக் டெயில்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. பார்த்திங்களா, இது வந்து பார்க்கவே அருமையாக இருந்துச்சு.